ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எந்த மாதிரின்ட்டு எல்லாருக்கும் தெரியும். எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பேசிக்காக இருக்குது. வித்தவுட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு வாய்ப்பே இல்லை, கையிலேருந்து போயிடுது. நீங்கள் இப்போது ஐடியில் தானே ஒர்க் பண்ணிட்டு? ஆமாம். அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இல்லையா? அங்கே இருக்குது மேம், உள்ளுக்குள்ளே இருக்கும். அப்படியே சினிமாவை பற்றி மட்டும் வந்து பேசுகிறீங்க? எங்கே போனாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்லணுங்க, சினிமாவை மட்டும் கழுவி ஊற்றக்கூடாது. You were successful in your career as a IT professional. Probably நீங்க அங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கலாம்ல. அங்க யாருமே நம்மள இப்படி ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. அங்க நம்மளுக்குன்ட்டு ஒரு பேமெண்ட் இருக்கும். இங்க அப்படி கூட இல்லை மேம். டைரக்டர் என்ன சொன்னார் உங்களை பார்த்தோன்னு? கார்த்திகேயன் டைரக்டர், நீங்கள் அவ்வளோ வயசான மாதிரி தெரியல, ஸோ என்ன மேடம் இப்படி நீங்கள் வரீங்களா? ஃபிலிம்னாலே அப்படி தான், லைக் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, கோஆர்டினேட்டர், மேனேஜர், இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செய்வாங்க இல்லைங்களா, இவங்க தான் மேம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் அப்ரோச். ஏங்க நீங்கள் சொல்கிறது பார்த்தா உங்கள் ஒரு வீட்டுக்கார தவிர மற்ற எல்லா ஆம்பளையும் உங்களை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூப்பிட்ட மாதிரி சொல்கிறீங்க மேம். அதான் மேம் ரியாலிட்டி மேம். எல்லா ஆம்பளையுமே வா கேமரா முன்னாடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிங்களாமே? ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நான் போனேன், ஷால் போட்டுக்கின்னு வி சேஞ்ச் அண்ட் அட் லாஸ்ட் டைம் சீங் கேமரா இருக்கு என் முன்னாடி. கேமரா அங்கே இருக்குதுன்றது அறிவு இருக்கு. நம்ம வந்து இன்னைக்கு தமிழில் ஒரு படம், ஒரு சீரியல், ஒரு ஷார்ட் ஃபிலிம் மட்டுமே பண்ண மாலதி பிஎஸ் கிட்ட தான் பேச போகிறோம். ஹாய் மாலதி. வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன் மேம். சொல்லுங்கள், எந்த ஊர் நீங்கள்? I'm from Bangalore, ma'am. Bangalore? Yes. Kannadiga? No, Telugu. Telugu? Right. Ante elaga Bangalore vacharu? Bangalore I got settled akkade ma'am nenu. Ange settle aittinga? Ama. Fine. So kalyanam aidicha? Yes ma'am. Enna pandranga veetukkaru? Yeah, he's working. அப்புறமா என்னோட டாட்டர் பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட். வெரி குட். அவ்வளோ பெரிய டாட்டர் இருக்காங்க? ஆமாம். பெங்களூரில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க? I was working initially in a corporate company, ma'am. இந்த கொரோனாலேருந்து ஐ குவிட் மை ஜாப் அண்ட் அப்போதுலேருந்து நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். எப்படி என்ன திடீர்னு சினிமாவில் வரணும்னு ஆசைப்பட்டீங்க? ஆக்சுவலி இந்த டிக்டாக்கு, இன்ஸ்டாகிராமில் எல்லாம் அந்த ரீல்ஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் அப்படியே அந்த க்ரேஸ் வந்துச்சு மேம். சரி, எல்லாருமே சொல்லுவாங்க யூ ஹாவ் டு கோ டு ஆடிஷன், ஆடிஷனில் போய் என்னோட டேலண்ட் இருக்குது பாருன்ட்டு சொல்லி எல்லாம் பூஸ்ட் பண்ணுவாங்க. சரி, நாம் ட்ரை பண்ணலாமேன்ட்டு ஸோ ஐ ஜஸ்ட் ட்ரைட். ஒரு ஐஎஃப்எம்ன்ட்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அதில் போய் ஐ ஸ்டார்டட் லேர்னிங். ஒன் ஆஃப் த டைரக்டர் ஒன்லி ரெக்கமெண்டட், அவங்க மூலிமா நான் இண்டஸ்ட்ரி உள்ளே வந்தேன். கன்னடா மூவி ஒரு கன்னடா மூவி பண்ணேன் நான். கன்னட மூவி ஒன்று தான் பண்ணீங்களா? ஆமாம். சரி. அண்ட் சீரியல்ஸ் அண்ட் ஆல் ஐ ஹவ் டன் அ லாட் இன் கன்னடா. தென் ஐ ஹவ் டன் தியேட்டர் ஆர்டிஸ்ட், ட்ராமாஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா இங்கே தமிழில் கூட ஒரு ஃபிலிம் அப்படியே பண்ணேன். இப்போ தான் லாஸ்ட் மந்த்து இந்த மந்த் பார்க் ரிலீஸ் ஆச்சு, அதில் பண்ணியிருக்கிறேன். பார்க்குன்ற படத்தில் பண்ணியிருக்கீங்களா? என்ன கேரக்டர் பண்ணியிருக்கீங்க? அதில் ஒரு சின்ன கேரக்டர் தான் மேம், பொலிட்டிஷியன் ஒய்ஃப் பண்ணியிருக்கிறேன். அதில் அவங்க இது வைரல் ஆயிடுச்சு என்னோட டாக்ஸ் எல்லாம். என்ன டாக்? I actually have given a lot of interviews earlier. Okay, what kind of talk? About this adjustment. Adjustment பற்றி நீங்களே பேசியிருக்கீங்க? Yeah, from March I am talking about this. ஸோ ஒரு 2-3 வீடியோஸ் வைரல் ஆயிடுச்சு அப்படியே. இட் வென்ட் டு மோர் தென் லேக்ஸ் டுகெதர் வியூஸ் போச்சு. சரி. ஸோ என்ன ஆச்சு, எல்லா மீடியாஸ் என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. ரைட் ஃப்ரம் ஜூன்லேருந்து ஐ எம் திங்கிங், ஐ மீன் ஐ ஹவ் டன் சம் 6 இன்டர்வியூஸ் ஐ ஹவ் கிவன் ஆல்ரெடி. ஸோ அதில் அவங்க எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, ஃபிலிமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க பேர். பூங்கா நகரம்ன்ட்டு இருந்தது ஃபிலிம் பேர். நான் எப்போ என்ன இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்து அவங்க பேரெல்லாம் நான் மென்ஷன் பண்ணிட்டேன் அதில். ஸோ அவங்க என்ன செஞ்சாங்க, தி கட் த சீன்ஸ் அண்ட் ஆல்சோ தி சேஞ்ச் த மூவி நேம் ஆஸ் பார்க். இப்போ அந்த உங்களோட பயத்தினால நீங்க பேசினதால அப்படி பண்ணிட்டாங்க. நீங்க எத்தனை சீன்ல வந்தீங்க அந்த படத்துல? ஒரே சீன் தான். அந்த சீன்ல கூட they have cut short. இப்போ இருக்கு அந்த படத்தை பாத்தீங்களா? பார்த்தேன். என்னோட சீன் ஆக்சுவலி ஒன்லி லிட்டில், ஜஸ்ட் 1 minute கூட இல்லை, நாட் இன் அ மினிட் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. நீங்க அப்படியெல்லாம் வந்து வெளியில் சொன்னால் திருப்பி வாய்ப்பெல்லாம் தரமாட்டாங்கன்ற ஐடியாலாம் உங்களுக்கு இல்லையா? ஆக்சுவலி நான் ஒரு 3 years இருக்கிறேன் மேம் இண்டஸ்ட்ரியில். ஸோ ஏர்லியர் ஐ யூஸ் டு ஜஸ்ட் சிட்
quiet because I used to take all this humiliation. அப்புறமா என்ன ஆச்சு ஒரு டைமுக்கு I felt like I should do something out of this. Because இது ஜஸ்ட் இட்ஸ் கெப்ட் ஆஸ் அ டேபு உள்ளேயே வச்சுன்னு இருக்கிறாங்க எல்லாரும் வாட் எவர் தே கோ த்ரூ ஆர்டிஸ்ட் அவங்க எல்லா மனசுலேயே வச்சுக்கின்னு அவங்கவுங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. ஸோ தென் ஐ தாட் லைக் மை கசின் ஆக்சுவலி ஹேஸ் அ மீடியம். ஸோ ஹீ செட் நீ ஜஸ்ட் டாக் அபவுட் திஸ், பேசி பாரு என்ன பண்ணலாம் பார்க்கலாம், ஏன் நீ சும்மா இருக்கிற, இட் வில் ஹெல்ப் அதர்ஸ் ஆல்சோன்ட்டு. ஆனால் இதில் இப்போ என்ன விஷயம்னா இட்ஸ் வெரி நைஸ், very good, very bold of you to come and talk about that adjustment in the media. Yes. Very good. இது வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து இப்படி நம்ம போல்டாக பேசலான்றது தைரியத்தை கொடுக்குன்றது ரைட் பாயிண்ட். பட் தென் நீங்கள் இதை கரியராக நினச்சி இதில் ஆரம்பிக்கணும்னு நினச்சா nobody will take you in their movies anymore. Correct, ma'am. I know that. But what you know, at the end of the day, they are only, I thought like adjustment illama we can survive until. So till now I have not gone to any adjustment, but I have got many calls regarding that. So நான் என்ன செஞ்சேன், நம்ம சைலண்டா இருந்தா கூட வாய்ப்பு இல்லை. Even if you talk also there will not be. அதுக்கு நம்ம பேசிட்டே வாய்ப்பு இல்லை. What is the use? At least let have any recording உங்களை யாராவது வந்து இப்படி ஹாரஸ் பண்ண ரெக்கார்டிங்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்களா? ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் நான் அந்த மோமெண்ட்டில் ஐ ரியலி டிடன்ட் திங்க் தட் ஐ வில் கம் அண்ட் எக்ஸ்போஸ் லைக் திஸ். ஸோ எவ்ரிதிங். சரி, உங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொன்னார்? இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் கூப்பிட்றாங்க, எதுக்கு சினிமா? ஆல்மோஸ்ட் வீட்டில் யாருமே பிடிக்கல, யாருக்கு எல்லாரும் பேசுகிறதே விட்டுட்டாங்க என்கிட்ட வீட்டில். ஆக்சுவலி மை கசின்ஸ், மை சிஸ்டர், மை மாம், டேட், எவ்ரிபடி ஸ்டார்டட் லைக் தே டோன்ட் இவன் consider much. Earlier when I was working எல்லார் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். இப்போது நான் யார் இப்போ நான் யார் வீட்டுக்கு போகிறதே இல்லை. பிகாஸ் கூப்பிடுறது இல்லைன்னா லைக் இது வேஸ்ட் பண்ணுது, அவளோட டைமை வேஸ்ட் பண்ணுறான்ட்டு அவங்களுக்கு. பிகாஸ் ஐ வாஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் இன் மை ஒர்க் கரியரில். இந்த ஃபீல்டில் வந்த பிறகு வாட் ஹேப்பன், அவங்களுக்கு எல்லாமே நான் ஒரு மாதிரி லைக் சம்திங் ஷீ இஸ் கோயிங், எதுவுமே இதில் சக்ஸஸ் இல்லாமல், ஐ மீன் தெரியும் உள்ளே என்ன நடக்குது, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எந்த மாதிரின்ட்டு எல்லாருக்கும் தெரியும். பட் நான் என்ன நினச்சேன், ஐ ஜஸ்ட் சர்வைவ் லைக் திஸ் ஒன்லி, வித்தவுட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் நம்ம ஆக்டிங் பண்ணலான்ட்டு தான் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வந்தேன். பட் என்ன ஆகுதுன்னா எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் பேசிக்காக இருக்குது. வித்தவுட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு வாய்ப்பே இல்லை, கையிலேருந்து போயிடுது. ஸோ தென் ஐ தாட் லைக் இது நம்ம சும்மா உக்காந்துருந்தா பிரயோஜனம் இல்லை, அட்லீஸ்ட் லெட் மீ என்லைட்டன் பீப்புள் வந்துட்டு நான் வந்த வெளியில். சரி, உங்களை பார்த்துட்டு எத்தனை பேர் இப்போ வந்து அந்த மாதிரி போல்டாக, நீங்கள் நல்லா போல்டாக பேசியிருக்கீங்க, எங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்குன்னு உங்ககிட்ட பேசியிருக்காங்க? நான் போய் கால் எல்லாம் பண்ணேன் மேம். அப்புறமா அவங்க எல்லாம் கால் பண்ணீங்களா? நான் கால் பண்ணேன். இல்லை, ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வியூஸ் கூட எங்களுக்கு தேவை இருக்குன்ட்டு. தென் ஐ ஸ்டார்டட் அவங்கக்கிட்ட எல்லாம் கேட்டு விசாரித்தேன். அப்புறமா அவங்க எல்லாம் சொல்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க, பயப்படுறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு என்னன்னா அவங்க பேர் வெளியில் வந்துடும், இல்லை யாருமே. நீங்கள் இப்போது ஐடியில் தானே ஒர்க் பண்ணிட்டு? ஆமாம். அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இல்லையா? அங்கே இருக்குது மேம், உள்ளுக்குள்ளே இருக்கும். அப்படியே சினிமாவை பற்றி மட்டும் வந்து பேசுகிறீங்க? இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்கும். பட் யாருமே இது பண்ணாதான் உனக்கு வேலை இருக்குன்ட்டு யாருமே இல்லை. ஐடியில் இல்லைன்னு நீங்கள் சொல்லலை, இருக்குதானே? இருக்கு உள்ளுக்குள்ளே இருக்கு. நீங்கள் அதையும் சொல்லணும்ல, எங்கே போனாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்லணுங்க. சினிமாவை மட்டும் கழுவி ஊற்ற இல்லை என்ன தெரியுமா, சினிமா didn't help you, சினிமா didn't take you into their family, didn't accept you as their family. அது ஒரு குற்றச்சாட்டுக்காக சினிமாவை மட்டும் சொல்லாதீங்க. There is adjustment everywhere in the world. IT ஃபீல்ட்ல இருக்குன்றது என்னால ப்ரூவ் பண்ண முடியும் மேம். இருக்கு மேம். if you want to grow into the career, அது இருக்காங்க. அப்போ இப்போ don't think I'm interfering when you're talking. என்னன்னா you were successful in your career as a IT professional. அப்போ யாரா இருந்தாலும் இந்த டவுட் வைக்கலாம் இல்லையா, ப்ராபப்ளி நீங்க அங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம் இல்லைன்னு. கரெக்ட், யோர் கொஸ்டின் இஸ் ரைட் கொஸ்டின். பட் அங்கே கூட நான் போகாமல் தான் ஒர்க் செஞ்சேன் மேம். அதனால தான் ஐ ஹாவ் தட் கான்ஃபிடென்ட் இன் மை செல்ஃப். இப்போ கூட ஐ கேன் குவிட் திஸ் மூவி அண்ட் ஐ கேன் கோ டு ஒர்க். பட் வாட் ஐ எம் ட்ரைங் டு டெல் மீன்ஸ், அங்கே யாருமே நம்மளை இப்படி ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க.
அங்கே நம்மளுக்குன்ட்டு ஒரு பேமெண்ட் இருக்கும். எவ்ரி மந்த் சேலரி தேர் வில் பி அ பர்டிகுலர் சேலரி ஃபார் அஸ். இங்கே அப்படி கூட இல்லை மேம். நம்மளுக்கு சேலரியும் இல்லை. ஒரு சேலரி இல்லையா? ஐ ஹவ் நாட் been earned anything மேம் அவுட் ஆஃப் திஸ். கொடுக்கவே அப்ப நீங்க மாட்டாங்க. படத்துல நடிச்சீங்க, சீரியல்ல நடிச்சீங்க, என்ன சம்பளம் வாங்குனீங்க? கொடுக்கவே மாட்டாங்க மேம். பாதி காசு வர்றதே பெரிய விஷயமா இருக்கும். இதெல்லாம் பார்த்து பார்த்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் ஆகிடுது சில பேருக்கு. பட் ஐ ஐ கேம் அவுட் ஆஃப் ஆல் திஸ். ஏன்னா நான் கொஞ்சம் பேக்ரவுண்ட் எனக்கு இருக்குது, மணி. ஸோ அதனால ஐ வாஸ் ஏபிள் டு ஹேண்டில் திங்ஸ். பட் வாட் இஃப் பீப்புள் டோன்ட் ஹாவ் எனிதிங்? அவங்க எப்படி, ஹவு வில் தே சர்வைவ்? ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் வாய்ப்பு வந்தப்போ உங்கள் டைரக்டர் என்ன சொன்னார் உங்களை பார்த்தோன்னே? மேம் ஆக்சுவலி ஜஸ்ட் செலக்ட் பண்ணாங்க ஆடிஷனில். தென் தே கால் மீ ஃபார் த மூவி திங். 3 to 4 times I went. I was sent back again home. இன்னைக்கு இல்லை ஸ்கெடியூல், போயிட்டு வாங்க திரும்பி. அது என்ன ஆகிடுதுன்னா யூல் ஃபீல் லைக் ரிஜெக்டட். அப்போவே என்ன இது, எதுக்கு இப்படி பண்ணுறாங்க? வித் ஆல் மை லக்கேஜ் ஐ யூஸ் டு கோ பேக் கம் பேக். இந்த மாதிரியே ஃபஸ்ட் மூவியே அப்படி ஆயிடுச்சு. சரி, கடைசியில் நம்ம வந்திருக்கிறோம், உள்ளே வந்துட்டோம், நம்மளுக்குன்ட்டு ஒரு வாய்ப்பு இருக்குது, எப்படியாவது நான் பண்ணலாம் அன்ட்டு அது ஒரு வெறித்தனமாக தான் நான் எடுத்துக்கினேன். அந்த கஷ்டம் கூட ஐ டென்ட் டேக் இட் மச் சீரியஸ்லி. அப்புறமா அங்கே ஜஸ்ட் ஒரு மதர் ரோல் தான். மதர் ரோலில் எனக்கு ஒரு 1 week ஸ்கெடியூல் கொடுத்தாங்க. They didn't pay much, half of money only they gave for the me. movie. And then until the last moment of the release also my name was not mentioned. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. எல்லா ஆர்டிஸ்ட்டு பேர் வரும், என் பேர் ஹேஷ்டேகில் போடவே மாட்டாங்க. நான் டைரக்டரை கேட்டேன், என்ன சார் நான் பேரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதில்ல? அம்மா 150 people இருக்கிறாங்கம்மா, அவங்க எல்லாம் போட முடியுமா அன்ட்டு கேட்குறாங்க. என் கூட ஆக்ட் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க பேரெல்லாம் நீங்கள் போடுறீங்க. நான் தான் ஃபஸ்ட் இன்ட்ரடியூசிங் டெபியூ மூவி, ஏன் என் பேர் போடுறதில்ல? பிகாஸ் அங்கே கூட அவங்க ஏதோ எதிர்பார்க்குறாங்க மேம், இன்டைரக்டாக. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு டைரக்டாகவே கேட்குறாங்கன்னு நீங்கள் சொல்லும்போது இன்டைரக்டாக என்ன எதிர்பார்க்க போகிறாங்க? இன்டைரக்டாக அவங்க கேட்குறாங்க. அது தட்ஸ் ஹவ் ஹீ இஸ் ட்ரைங் டு டெல் மீ, பிகாஸ் யூ ஹாவ் நாட் கிவன் மச் ஆஃப் யோர் செல்ஃப், ஸோ ஹவு மச் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் மீ அண்ட் அந்த மாதிரி அவங்க. நான் போய் ஐ ஹாவ் டு ரிக்வெஸ்ட் ஹிம், பெக் ஹிம், அந்த மாதிரி ஹீ வாண்ட்ஸ் மீ டு. ஓகே, ஃபர்கட் சிம்மா, ஹவு டிட் யூ கம் டு சீரியல்? இந்த கன்னடா இண்டஸ்ட்ரி யூ மீன் டு சே, ரைட்? தமிழில் கூட அது என்னென்னா பெங்களூரில் பார்ஷியல் ஷூட்டிங் எடுப்பாங்க மேம். அதில் பார்ஷியலி பெங்களூர் பீப்புள், கன்னடா இண்டஸ்ட்ரி பீப்புளெலாம் எடுத்து அங்கே தே வில் காஸ்ட். ஸோ அந்த டைமில் ஒன் ஆஃப் த கோஆர்டினேட்டர் காட் இன் டச் வித் மீ அண்ட் ஹீ வாஸ் டெல்லிங் தட் டு யூ நோ தமிழ் எனிவே, நீங்கள் அதில் ஆக்ட் பண்ணுங்கள் டாக்டர் ரோலு அப்படி சொல்லிட்டாங்க பிளண்ட்டாக. அது நான் ஆக்ட் நெக்ஸ்ட் டே நான் தான் ஃபஸ்ட்டு பர்சன் டு சிட் இன் த செட். அந்த டைரக்டர் வராங்க, கார்த்திகேயன் டைரக்டர் வந்தாங்க, சும்மா பார்த்துட்டே இருக்கிறாங்க, அவ்வளோதான். எந்த மூமெண்ட்டில் சொல்கிறாங்க, 2 ஷீட் பேப்பர் கொடுத்துட்டு, இது மெமரைஸ் பண்ணிக்கோ உன்னோட ஷீட்ஸ் எல்லாம். கன்னடா இல்லையா நாங்கள், ஸோ தமிழ் வராதுன்ட்டு ஹி அப்பாயிண்டட் சம் ஏஎம் வித் மீ, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் ஹீ ஸ்டார்டட் என்ன சொல்கிறது, சும்மாவே திட்டுறது மேம். திட்டி அது வாயில் பேச்சே வரல எனக்கு. பயம், எல்லாத்துக்கும் பயம். அந்த மாதிரி செட்டில் கத்துறாங்க அந்த டைரக்டர். எதுக்கு கத்துறாங்கன்ட்டே தெரியல மேம். அப்புறமா கெட்ட வார்த்தையை திட்டுறாங்க. இது பாரு என்ன சொல்கிறாங்க, இது பாரு எப்படி நடக்குது, சரியாகவே நடக்கிறது இல்லை அன்ட்டு அப்படி இப்படி ஏதோ பேசியிருக்கிறாங்க, எனக்கு தெரியல. அங்கே இருக்கிறவங்க ஆர்டிஸ்ட் எல்லாம் சொல்கிறாங்க, வி ஹவ் கம் டு ஆக்ட், எங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நீ கூப்பிட்டு எங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். நான் நடக்கிறது என்னோடய ஸ்டைல் அப்படி இருக்கலாம். பட் எனிதிங் யூ டோன்ட் லைக்னா நீ சொல்லி என்னை சேஞ்ச் பண்ணலாம். தட்ஸ் வாட் டைரக்டர் இஸ் தேர் ஃபார் அஸ் டு ஹெல்ப். அதை விட்டுட்டு
அது இதுன்ட்டு திட்டுறது ஃபுல்லு அவர் பேர் ஹோல் என்ன? செட். கார்த்திகேயன் கார்த்திகேயன் இப்போ கூட வருது அந்த சீரியல். வருது, அவர் தான் டைரக்டர். ஆமா. சரி. ஆனா தே சேஞ்ச்டு த director. டைரக்டர், தே ஹேவ் சேஞ்ச்டு. ம். ஸோ அந்த மாதிரி ஹோல் டே டில் 10:30 ஐ எம் ஸ்டில் இன் த ஷூட்டிங் மேம். ஆல் மை கொலீக்ஸ் ஹவ் கான். நான் மட்டும் இருக்கிறாங்க. அப்புறமா அந்த கோஆர்டினேட்டர் ஹூ பாட் மீ என்னை கூப்பிட்டு வந்தாங்க இல்லைங்களா, அவங்க கூட போயிட்டாங்க. அப்புறமா நான் மட்டும் இருக்கிறேன். உமன்னு ஒரு ஷூட்டிங் எண்ட் ஆகுது, யாருமே கண்டுக்கிறது இல்லை. எப்படி போகிற 10:30 11 ஆகுது மேம், யாருமே கண்டுக்கல. நான் எப்படி போகிறது, என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துன்னு நானே ஆட்டோ பிடிச்சிக்கின்னு நானே போனேன் வீட்டுக்கு. போனேன் நெக்ஸ்ட் டே ஐம் காலிங் தட் கோஆர்டினேட்டர். நான் கால் பண்ணி கேட்குறேன். ஹீ இஸ் நாட் அட் ஆல் பிக்கிங் மை கால். ஹி டென்ட் வின் பே மீ அட் லாஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு பேடு இது நடந்தது. எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு நடந்தது? நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் மேம். ஸோ ஐ டென்ட் கெட் மச். ஒரு மாதிரி எனக்கு இது ஃபெடப் ஆயிடுச்சு. அதனால உங்களுக்கு இதெல்லாம் வந்து வெளியில சொல்லணும் சொல்லணும். so that you can overcome your depression. நாட் டிப்ரெஷன். ஐ எம் நாட் இன் டிப்ரெஷன், தேங்க் காட். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நான் போகல மேம். பிகாஸ் probably stress. நாட் ஸ்ட்ரெஸ் ஆல்சோ. அந்த டைமில் இருந்தது மேம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு. எவ்ரிடே ஐ ஹாவ் டு கெட் சம் சான்ஸ். எப்படி நான் ஹவு டு ஒர்க் வித்தவுட் அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி. அண்ட் வாட் ஐ தாட் லைக் நம்ம இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கணும், அட்லீஸ்ட் நம்ம அவேர்னஸ் வெளியிலேருந்து இந்த உலகம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வி சி இந்த பிக் ஸ்க்ரீன், வி ஆர் கெட்டிங் என்ன சொல்கிறது அட்ராக்டட். பட் உள்ள எவ்வளோ ஹராஸ்மெண்ட், எவ்வளோ ஹியூமிலியேஷன், வாட் நாட் இஸ் ஹேப்பனிங், யூ டெல் மீ. காசு கூட இல்லைம்மா அட் லாஸ்ட். ஏதோ ஒரு கனவில் வராங்க. ஸோ நாம் கூட அப்படி தான் வந்துட்டோம் உள்ள. ஸோ அப்புறமா எனக்கு தெரிஞ்சுது நம்ம இதை வி ஹாவ் டு ஸ்டார்ட் பிரிங் டு லைட். இல்லைன்னா இங்கே இருக்கிறவங்க இதே பார்த்து வரவங்க புதுசாக வரவங்களுக்கு ஜஸ்ட் என்ன சொல்கிறது அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வராங்க இல்லைங்களா மேம், அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, ஓ அப்படியே நான் வந்து செட் பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிடலான்ட்டு நினைக்கிறாங்க. பட் அது கூட இல்லை. ஜூனியர் ஆர்டிஸ்டாகவே நீ வாழணும் சாகணும் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஐ தாட் தட் வி ஹாவ் டு. பரவாயில்லையே, ஒரு இந்த ஒரு சின்ன டைம்குள்ள சினிமாவை கரைச்சி குடிச்ச மாதிரி பேசுகிறீங்களே, ரொம்ப பெரிய விஷயம்தான். கேமரா முன்னாடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிங்களாமே? அது என்னாச்சு, இந்த மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நான் போனேன். அந்த டைமில் நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயிருக்கேன். பிகாஸ் நம்ம எங்கே கேமரா இருக்குது, எங்கே எப்படி ஆர்டிஸ்ட். ஏங்க நீங்கள் வந்து நல்ல வெல் டு டூ, உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்கு. ஆமாம். அப்புறம் ஏன் ஜூனியர் ஆர்டிஸ்டாக போனீங்க? ஏன்னா அந்த வெரி மேம் எனக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அங்கே உட்காந்து டைரக்டர் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, ஆர்டிஸ்ட் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, லைட்மேன் எப்படி ஒர்க் பண்ணுறோம், எல்லாமே அவேர்னஸ்ஸாக நம்ம தெரிஞ்சுக்கினா நாளைக்கு நம்ம போய் நான் கொஞ்சம் நர்வஸ் ஆகிடுவேன். ஸோ அதனால் இப்போ உங்கள் முன்னாடி எனக்கு ஆக்சுவலி பேச முடியல அவ்வளோ தைரியமாக. ஸோ அந்த மாதிரி நர்வஸ் எல்லாம் நான் அது ஐ ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் இட்ன்ட்டு நான் போவேன். இனிஷியலி ஐ வாஸ் கோயிங். அந்த டைமில் ஐ ஹேட் டு கோ த்ரூ ஸோ மச். அப்போது எனக்கு போதும், இதுக்கு மேலே நம்ம டேலண்ட் வச்சே நம்ம பெரிய இதுக்கு போயிடலான்ட்டு நான் என்ன பண்ணேன், டைரெக்டாக ட்ராமா ஆர்டிஸ்டாக போனேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணீங்க? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறப்போ கேமரா அங்கே இருக்குதுன்றது அறிவு இருக்கு? கேமரா இல்லை மேம், இது ஐ எம் டாக்கிங் அபவுட் த கேமரா தட் வாஸ் புட் இன் த ஸ்டேர்கேஸ். அந்த கேமரா. Won't you notice all that? நிஜமா மேம், we didn't even know. They didn't even give us any room also. Like அங்கே ரூம் இல்லை, ஒன்றுமே இல்லை மேம். அப்படியே நானும் என் ஃப்ரெண்டு வி புட் த திங் ஒரு ஷால் போட்டுக்குன்னு வி சேஞ்ச்டு. அண்ட் அட் லாஸ்ட் ஐம் சீயிங் கேமரா இருக்கு என் முன்னாடி. ஓ மை காட்ன்ட்டு நான் போய் அந்த அங்கே போய் செக் பண்ணோம், எப்படி ஆன்லைன் தான் என்ன பாருங்கன்ட்டு. அவங்க சொன்னாங்க இல்லை அதெல்லாம் நம்ம தேடி பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி விடு, நம்ம வந்தது ஷூட்டிங்க்கு அவ்வளோதான் விடு. பட் we didn't expose ourselves, right? Somehow we were covering ourselves and ட்ரெஸ்ஸு மாற்றிக்கினேன். அப்போது தான் அதெல்லாம் பார்க்கணுன்ட்டு அப்போ ஒரு இது வந்தது எனக்கு. நீங்கள் சொல்கிறத பார்த்தா எஸ் மேம், உங்களை வந்து ஆல்மோஸ்ட் எந்த கேட்டகிரிலாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கேட்டிருக்காங்க? மேம் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ யூஸ் டு ஒர்க் ஆஸ் அ மதர் ரோல் தான். அந்த மதர் ரோல்க்கே அவங்க தே வில் ஸ்டார்ட் அப்ரோச்சிங், நீங்கள் அம்மா ரோல் கொடுக்குறோம்,
சம்டைம்ஸ் என்ன செய்வாங்க, அம்மா ரோல் நீங்கள் பண்ணாதீங்க, கொஞ்சம் கிளாமராக பண்ணலாம், நீங்கள் அவ்வளோ வயசான மாதிரி தெரியல, ஸோ என்ன மேடம் இப்படி நீங்கள் வரீங்களா, நம்ம ஜஸ்ட்டு வந்து பேசிட்டு அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்குது மேடம், ஃபிலிம்னாலே அப்படி தான் அன்ட்டு சொல்லுவாங்க. தென் இமீடியட்லி ஐ யூஸ் டு டெல் சார், அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இல்லாமல் நான் வேலை கொடுத்தா நான் பண்ணுவேன் சார்ன்ட்டு டைரெக்டாக நான் இல்லை சொல்லுவேன். நாங்கள் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் வந்து இந்த ஏடிஸில் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கூட உங்களை கூப்பிட்டதா சொல்கிறீங்க. ஆமாம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஆமாம் அவங்க தான் மேம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் அப்ரோச்சு. லைக் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, கோஆர்டினேட்டர், மேனேஜர், இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செய்வாங்க இல்லைங்களா, இவங்க தான் மேம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் அப்ரோச்சு. அவங்களுக்கு ஓகே அப்படி இப்படி பேசி அவங்க சரி, கிட்ட. இப்போ அவங்க இல்லாமல் டேரக்டாக ப்ரொடியூசர் டைரக்டர் கேட்டால் நீங்கள் ஓகேன்னு இருப்பீங்களா? இல்லை மேம், டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் ஆல்சோ ஹேவ் அப்ரோச். ஏங்க நீங்கள் சொல்கிறது பார்த்தா உலகத்தில் உங்கள் ஒரு வீட்டுக்காரை தவிர மற்ற எல்லா ஆம்பளையும் உங்களை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூப்பிட்ட மாதிரி சொல்கிறீங்க. மேம் அதான் மேம் ரியாலிட்டி மேம். உங்களுக்கு உலகத்தில் இருக்க எல்லா ஆம்பளையுமேவா? உலகத்தில் இல்லை, நான் போகிற அந்த ஃபீல்டில் எல்லாருமே அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல், அந்த டேக்லைன் இல்லாமல் வேலையே கொடுக்குறது இல்லை மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் ஓப்பன் ட்ரூத்து. நான் பண்ணியிருக்கிற ஒர்க் எல்லாமே வித்தவுட் அட்ஜஸ்ட்மெண்ட். தெர் ஆர் பீப்புள் வித்தவுட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வேலை கொடுக்குறாங்க, ஆனால் இட் வில் பி அ லோ பட்ஜெட் அண்ட் தென் நாட் மச், அண்ட் ஆல்சோ அந்த மூவி வில் பி ஆஃப் சி கிரேட், அவ்வளோதான். இந்த மாதிரி தான் ஐ ஹவ் டன் ஆல்மோஸ்ட் மூவிஸ். ஓகே, ஸோ கம்மிங் டு த கன்க்ளூஷன், இப்போது இது ஒரு லாஸ்ட் வீக்காக நடந்துட்டு இருக்கிற ஹேமா கமிட்டி, அந்த மாதிரி கர்நாடகாவிலையும் எல்லா ஸ்டேட்லேயும் வரணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு இப்படி மீடியாவில் வந்து பேச முடிஞ்ச தைரியமான லேடியான நீங்கள் ஒரு அந்த மாதிரி கமிட்டி இங்கே இருந்தால் நிறைய பேருக்கு இது என்னென்ன நடக்குதோ அவங்க எல்லாம் கூட வந்து இப்படி கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அதுக்கான ஆக்ஷனும் நம்ம கவர்மெண்ட் எடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். முதல்ல உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பப்ளிசிட்டிக்காக பண்ணுறீங்கன்னு பல பேர் சொன்னாலும் எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு இன்னசென்ஸ் தெரியுது. எனக்கு கண்டிப்பாக தெரியுது, ஒரு இன்னசென்ஸ் தெரியுது. நான் வந்து உங்களை தாம் தூம்னு கலாச்சி அழ வைக்கிறனும் அந்த மாதிரி நான் நினச்சேன். பட் எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு இன்னசென்ஸ் தெரியுது. ஓகே, சம்வேர் நீங்கள் வந்து இப்படி வரணும்னு நினச்சி இப்படி உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் வெளியில் சொல்லணும்னு நினச்சிருக்கீங்கன்னா அவ்வளோ நீங்கள் ஹர்ட் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் ஒன்று, நாங்கள் கேட்டால் நீங்கள் தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்றீங்க. உங்ககிட்ட போய் அட்ஜஸ்ட்மெண்ட் எங்கள் ஆளுங்க கேட்டாங்க பாருங்க, எங்கள் ஆளுங்களை சொல்லணும். அது பாலிட்டிக்கலி இல்லை சொல்கிறேன், கன்னடக்காரங்க மேம் அங்கேருந்து தான் நான் வந்திருக்கிறேன். பட் ஐம் கெட்டிங் மோர் ஆஃப் வியூஸ் அண்ட் பீப்புள் ஃப்ரம். ஆமா, இங்கே தான் நாங்கள் தான் வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடுல. அங்கே இன்னுமே தண்ணி கொடுங்க, கொடுக்காதீங்க, சோறு போடுங்க, போடாதீங்க, நாங்கள் வாழ வச்சுன்னு தான் இருப்போம். எனிவே, ஆல் த வெரி பெஸ்ட். பி போல்ட், எப்பவுமே இதே மாதிரி இருங்க. தேங்க்ஸ் மேம். இன்னொரு வாட்டி வாய்ப்பு இருந்தால் சந்திப்போம். கண்டிப்பாக மேம். தேங்க்யூ ஸோ மச்.